Hi friends, Assalamu alaikum. Welcome to Baama's lifestyle. இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன ரெசிபினா பன்னீர் பட்டர் மசாலா ரெசிபி தான். ரொம்ப சிம்பிளாக ஈஸியான டிஷ் தான். பிகினர் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். குக்கிங் இப்போ தான் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் இதை தான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு. ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் உள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு கடாயில் 30 கிராம் ஆஃப் பட்டர் எடுத்துக்கிறேன். அன்சால்டட் பட்டர் தான் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் சால்டட் பட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கிரேவிக்கு போடுறப்ப சால்ட் கம்மியாக போட்டுக்கோங்க. நான் அன்சால்டட் தான் போட்டிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா சாட்டே பண்ணிடுங்க. ப்ளஸ் ஒரு க்ரீன் சில்லி எடுத்திருக்கேன். எனக்கு இந்த க்ரீன் சில்லியே ரொம்ப காரமாக இருந்துச்சு இந்த சில்லி. ஸோ அதனால் 1 தான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்கள் சில்லி இன்னும் காரமாக வேணும் அப்படின்னா 2 3 நீங்கள் எடுத்துக்கலாம். நாலு பல்லு பூண்டு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப்லேயும் நம்ம இதை ஆட் பண்ணிடணும். டைமில் 2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சால்டட் பட்டர் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் போதும். மைல்டு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த கிறிஸ்பினஸ் நல்லா வரணும். இந்த கிறிஸ்பினஸ் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இந்த டைமில் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணணும். 2 ஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சில்லி பவுடர் போட்ட உடனே நம்ம சாட்டே பண்ண ஆரம்பிச்சிடணும். இல்லைனா ரொம்ப கருத்து போய் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ நல்லா உடனே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண உடனே டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ ஆட் பண்ண உடனே நல்லா திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பச்சை வாசனை போகும். நெக்ஸ்ட் நம்ம மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். எல்லாமே நான் 3 டேபிள் ஸ்பூன் கணக்கில் தான் சொல்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும், ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம். இந்த டைமில் நம்ம 4 பாதாம் அப்படி இல்லைன்னா 4 கேஷ்யூ ஆட் பண்ணணும். நம்ம ஆட் பண்ணிவிட்டு இதுலேயே இந்த சூடாக இருக்கிறதுலேயே நல்லா சாட்டே பண்ணிட வேண்டியது தான். 1 கேஷ்யூ யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பாதாம் யூஸ் பண்ணுங்கள். 2மே மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். இந்த டைமில் 1/2 கப் ஆஃப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் ஆட் பண்ணால் போதும், அதுக்கு மேலே வேணாம். நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஒரு 3 to 5 மினிட்ஸ்க்கு நல்லா வதங்க விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி லைட்டாக அங்கங்கே ஆயில் தனியாக வந்ததுக்கப்புறம் எவரெஸ்ட் கிச்சன் கிங் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நான் எடுத்துக்கிறது 200 கிராம் ஆஃப் பன்னீர் தான். ஸோ அதுக்கு இந்த மெஷர்மெண்ட் தான் பண்ணணும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் கசூரி மெத்தி ஆட் பண்ணிக்கணும். 3 to 5 மினிட்ஸ் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை ஆற விட்டுட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் திருப்பி அதே கடாயில் 4 ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டு இதில் அரைச்சி வச்ச மிக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த நெய்யோடு கலந்து விட்டுருங்க. தனித்தனியாக எல்லாமே சேர்ந்து இருக்கணும். அது நல்லா அந்த பாயில் பண்ணுங்க. இது பச்சை வாசனை போகணுன்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் கொஞ்சம் 2 மினிட்ஸ் நம்ம கலக்கி விட்டால் போதும். நெக்ஸ்ட்டு 3 ஸ்பூன் ஆஃப் டொமேட்டோ கெச்சப் எடுத்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான், பட் எனக்கு இது ஆட் பண்ண பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் ஆஃப் கெச்சப் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கிண்டி விட்டுருங்க. இது ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகணும்.
3 to 5 minutes நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பன்னீர் எடுத்துக்கோங்க. நான் 200 கிராம் ஆஃப் ஃப்ரோசன் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பன்னீரும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா க்யூபாக இருக்கும். ஸோ அதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கிண்ட வேணாம். அதுவும் ஹோம்மேட் பன்னீராக இருந்தால் ரொம்ப கிண்டக்கூடாது. அது இன்னும் ஈஸியாக மெல்ட் ஆகிடும். இது கொஞ்சம் ஃப்ரோசன்னால ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இதாக இருக்கும். இதை அப்படியே ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு 3 மினிட்ஸில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம சூடாக சர்வ் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.